गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूतपरक्षारपक्षदम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன் தினந்தோறும் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அஸ்வினி ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த பலாபலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் நடக்கக்கூடிய சப்ஜெக்டை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேருந்து ஒரு 15 செகண்டுக்குள்ளே நம்ம அதை எடுத்து சொல்கிறோம். அப்போ இது நடக்குது, ஆமாம் சார் சொன்ன மாதிரியே நடந்தது எனக்கு அப்படிங்கிறத கோர்வை பண்ணி இதை எடுத்து நம்ம சொல்லக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலும் ரொம்ப 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 முக்கியமான தகவல் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் உங்கள் கட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம திருமண பொருத்தத்துக்காக பதிவு இலவசம் நடக்கிறது. இந்த பதிவு இலவசம் நடக்கிறதுக்கு நிறைய பேர் தினந்தோறும் கால் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க. 7397394829 இந்த எண்ணுக்கு நிறையா பேர் தொடர்பு கொண்டு கால் பண்ணி பதிவு பண்ணிக்கிறீங்க. மற்ற மகிழ்ச்சி. நம்மளுடைய குரூப் ஆன்மீக குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமான பேர் அதுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். 9841694225 இந்த எண்ணுக்கும் நீங்கள் பண்ணுறீங்க. நம்மளுடைய அஸ்ட்ராலஜி 2 days அஸ்ட்ராலஜி கிளாஸ், பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9790991104 கீழே அந்த நம்பர் இருக்கும், அதுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் ராசி பலனில் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசி பலாபலன்கள் நம்ம பார்க்க. அதுக்கு முன்னாடி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. நிறைய நபர்கள்ட்ட ஃபோனில் பேசுவீங்க. சில டைம் ஃபோனில் பேசும்போது டைம் தெரியாது. பேசுவோம். பக்கத்தில் யார் வரா தெரியல, நடந்து போகிறா தெரில, பின்னாடி யார் செயின் எடுக்கிறா தெரில, பின்னாடி யார் பேக் எடுத்துன்னு போகிறா தெரில, அதே மாதிரி பேக்கை நம்ம எடுத்துகிட்டு வரோம் தெரில. ஐயோ பஸ்ஸு போனது தெரில, ஃப்ளைட்டு போனது தெரில. நிறையா பேர் ஏர்போர்ட்டில் கூட பார்க்கலாம். நீங்கள் ஃப்ளைட்டு போயிடுத்தேன்னா ஃபோன் பேசிகிட்டு இருப்பா. சரி, தூங்கினா கூட தெரியாமல் தூங்கிட்டான்னு சொல்லிடலாம். ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மறதி, வண்டி ஓட்டும் போது அப்படி ஃபோன் பேசிட்டு போகிறத நம்ம பார்த்துருப்போம். எத்தனையோ டிராஃபிக் ரூல்ஸில் சொல்லியிருப்பா, இப்படி பேசப்படாது உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருப்பாள். அவள் பிடிக்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் யாருக்கு அது ஆபத்து? நமக்கு தான் ஆபத்து. அப்போ ஃபோன் பேசலாமா? பேசப்படாது. அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் மூத்த சகோதரிகள், அதாவது அக்கா அண்ணா, இவங்க வழியில் பார்த்துட்டிங்கன்னா கசின் சார்ந்த கூட உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்டாடா ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு, தனக்கே சந்தோஷமாக தனக்கே அந்த காரியம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய பிரயாணம். ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ அலையறம் தெரியுமா? அதெல்லாம் சொல்லி மாளாது. பாப்பா நான் படுற பாடு மனசுக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரே சப்ஜெக்டுக்காக ஓடுவேல் ஓடக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் நான் லேட்டுங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நல்லா தெரியும். எங்கேயோ லேக் ஆகிறேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. சில டைம் என் மேலேயே எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் குறையிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளேருந்து ஒரு தைரியம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஜெயிப்ப பாரு, நிச்சயமாக சக்ஸஸ் ஆவேங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்.
ஏன்னா நான் பல வருஷமாக போராடுறேன், அந்த நிலையிலேயே இருந்துட்டுருக்கேன், இதை தாண்டி என்னால் வர முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் தோன்றும். கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும், மாற்றங்களுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி நண்பர்களே, நினச்ச காரியங்கள் நிறைவேறும். பண விஷயங்களில் நீங்கள் நினச்சது தடங்களாகி அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அப்பா வகை சொந்தம், பெரியப்பா சித்தப்பா அவள் வகையில் சொந்தத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே இடம் பொருள் வீடு மனை சொத்து இது போன்ற விஷயங்கள் பற்றி பேசுவீங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவீங்க, இல்லை அம்மா கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவீங்க. பண வரவுகளை பற்றி யோசிப்பேன். முந்தைய ஒரு லம்பாவாக ஒரு பணம் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல சார், எனக்கு அந்த காலகட்டம் ரொம்ப நல்ல பீரியட், அந்த காலகட்டத்தை எடுத்து அதே மாதிரி திருப்பி எப்போ வருங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம். கடக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மத்தியானத்துக்கு மேலே ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இருந்துட்டு இருக்கும். உங்கள் கூட பார்ட்னராக இருக்கிறவா, அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர், அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர், அவளுக்கு வந்து இன்றைக்கி உங்ககிட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதுன்னு இப்படி இருக்குது, நம்ம ஒன்று சொல்கிற இவான், ஏன்னா உங்கள் நட்சத்திர பிரகாரம் தானே நீங்கள் நடப்பில், அது இன்றைக்கி நிறைய வெளிப்படும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவளுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமான தோற்றமாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். அவசரப்பட்டு போகக்கூடாது, வண்டி வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடாது, டக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடாது, டக்குன்னு மருத்துவம் சம்மந்தமான விஷயங்களில் விளையாட்டு போக்காக இவா சொல்லிவிட்டு அவா சொல்லிவிட்டு அது சாப்பிட்லாம் இந்த மருந்தை சாப்பிட்லாம் அதெல்லாம் பண்ணவே கூடாது. மருத்துவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் எதையும் பண்ணக்கூடாது கடகராசி நேயர்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். வெளியூர் தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மருத்துவமனையில் இருந்துட்டுருக்கோ, சிகிச்சை பெற்றுருக்கோ, வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மத்தியானத்துக்கு மேலே அப்படின்னு பார்த்துட்டேன்னா பண வரவுகள் உண்டு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுறதுங்கிறது தெரியும். ஒரு 20% 25% நம்ம கூட இருக்கிறவா தான் இதை பண்ணுறாங்கிறது மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். சந்தேகம் மட்டும் போயிடக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்துருச்சுன்னா உங்களை மனசை போட்டு இப்படி உலுக்கி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன ரீதியான குழப்பம் இருக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்துட்டு இருக்கா, சார் நான் படிச்சுட்டு இருக்கேன், படிக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பிரயாணம் வெற்றி பெறும், வேலை வாய்ப்பு கூடி வரும், தொழில் சக்ஸஸ் ஆகும், கடன் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும், ஹவுசிங் லோன் கிடைக்கும், பிஸ்னஸ் லோன் கிடைக்கும். இப்போ எல்லாம் இன்றைய தினத்தில் சாதகமாக இருந்துட்டுருக்கும். இதை தவிர இன்றைக்கி பெரிய சண்டை வந்தது தெரியுமா சார்? அதெல்லாம் இல்லை. அது வந்து உங்களுக்கு இதுக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய தசாபுத்தி, உங்களுடைய நேரம், நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம், அதை பொறுத்து அது மாறும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நீங்கள் பிறருக்கு உதவி பண்ணலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் உதவி கேட்டலனாலும் உங்களுக்கு கிடைக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலைகள் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்களுக்கு உண்டான நாளாக இருக்கும். ஏதாவது மாற்றங்கள் எதிர்பார்த்தல்னா அந்த காரியம் வெற்றியாகும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டேன்னா ஏதாவது படிப்பு சம்பந்தமான விஷயம், தூர பிரயாணமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு இருக்கும். அப்பா அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும், மற்றபடி ஒன்றும் பயப்படணும். பூர்வீக சொத்து, எழுத்து சம்பந்தமான விஷயம் கைகூடி வரும். பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு புதுசாக ஒரு காரியத்தை கொண்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். சில கருத்து வேறுபாடு இருக்கிற நபர்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு வரக்கூடியதாக இருந்துருக்கும். துளாராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, அப்பா 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 இறைவா 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 இன்னும் எத்தனை இருக்குது, ஒன்றும் புரியலை அப்படின்னு ஒரு கெஸ்ஸு விடுவான். 4-5 நாளாக இருந்த பாடு இப்போ பரவாயில்ல, ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு தெரியாது. இது வெடிக்குமா அது வெடிக்குமா, எல்லாது இந்த பாம் இந்த இதுக்கு கூட டைமெல்லாம் இருக்குது. எனக்கு ஒன்றும் டைம் எப்போ என்ன நடக்குது ஒன்றும் புரியலை, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா குடும்ப சகிதமான விஷயங்கள், லேண்டு சம்மந்தமான விஷயங்கள், எழுத்து சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக, வேலை, அந்தந்த ஏஜுக்கு தகுந்தாப்பில் இருக்கக்கூடிய சில வேலைகளில் மும்மரமாக 4-5 நாட்கள் விட்டு போனதை திருப்பி கடைபிடிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பேச்சில் கவனம் என்பது தேவை. முடிஞ்ச வரைக்கும் அந்த பேசுகிறத கம்மி பண்ணிட்டோன்னா நம்மளுடைய லூஸ் டாக்ஸோ இல்லை யதார்த்தமாக பேசுகிறதோ மற்றவாளுக்கு கண்டென்ட் கொடுக்குறதோ இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கவனமாக இன்றைய தினத்தில் பார்த்துக்கணும். கணக்காளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கோம், அக்கௌண்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பண விவகாரங்களை மற்றவாளை சேர்த்திக்கிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மத்தியானத்திற்கு மேலே 1:34, 37க்கு மேலே பிரயாணத்தை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கணும். சில விஷயங்கள்லாம் டைப் பண்ணும்போது கவனமாக டைப் பண்ணணும். குழந்தைகள்கிட்ட நம்ம பொருட்களை கொடுக்கக்கூடாது. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை மற்றவாளுக்கு இரவல் கொடுக்குறதும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசப்படாது, டக்குன்னு ஒரு வார்த்தையை பகிர்ந்துக்கப்படாது. முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு, தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில காரியம் நினச்சின்னு இருக்கேன் சார். எனக்கு இது புதுசாக ஆரம்பிக்கலான்னு நினச்சின்னு இருக்கேன் சார். மூலம் பூராடம் வேண்டாம், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறோம், முயற்சி பண்ணலாம். இன்றைக்கி வரா கடன்கள் வந்து தீரும். தெய்வ வழிபாடு அவசியம் தேவை. யாரையும் பற்றி பேசப்படாது. நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும் பார்த்தீங்களா, சில பேருக்கு இந்த முதுகு அடிக்கடி வெளிச்சுன்னு இருக்கும், கழுத்து வெளிச்சுன்னு இருக்கும், கால் வெளிச்சுன்னு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மைனஸ் ஆகும். இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்லாம் இன்றைய தினத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கு. நமக்கு சில நேரங்கள் நம்மளை அறியாமல் சப்ஜெக்டே இல்லாத விஷயத்தில் கோவப்படுறதுக்கு அப்படி ட்விஸ்டாக எடுத்துக்குண்டான இதாக இருக்கும். யாராவது ஒன்று சொல்லுவா, அப்படியே அந்த இது கோபம் வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, விநாயக பெருமானை வேண்டிக்கிறது. விநாயகா 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 விநாயகான்னு விநாயக பெருமானை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு, மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறையா யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். பிறர் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் ரெக்டிஃபிகேஷன் ஆகும். கோச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து சாரி சாரி அப்படியே சாரியை சொல்லிகிட்டே வருவாள். இந்த ஸ்கூலில் எழுத சொல்லுவாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டுன்னா கோ ரைட் 48 டைம்ஸ் அப்படின்வா. அந்த மாதிரி ஒரு இன்றைக்கி இந்த சாரியை வந்து எத்தனை தடவைன்னு உங்களால் கணக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திடுவோம். உங்கள் பேச்சுக்கு திறமை, பயங்கரமான திறமை இருக்குது உங்களுக்கு. வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். அப்போ நாள் நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்குது. தொழில் பேசலாம். வேலை வாய்ப்பு கூடி வரும். எதிர்பார்த்த இடத்துல பணவரவுகள் வரும். கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில், ஐடி சம்மந்தமான துறைகளில் இருக்குவா உங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான ஆன்சைட் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றி. படிச்சுட்டே வேலைக்கு போகணும்னு நினச்ச வாழ்க்கை காரிய அனுகூல்யம் உண்டு. மகராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அருமையான பலன்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சாதகம் உண்டு, பாதகம் இருக்கா இருக்குது. ஏன்னா சின்ன தடங்கள் அப்போ வந்துட்டு போகும் பேச்சில். அதுக்கப்புறம் அந்த காரியத்தை வெற்றி கொள்ள முடியும். ஒரு சில ஸ்கெடியூல், ஒரு சில விஷயங்கள் தட்டி போகும். ஒருத்தரை பார்க்க வரேன்னு சொல்கிறது, இல்லை நீங்கள் பார்க்க போகிறேன்னு சொல்கிறது, இது இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லி அதில் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் லேட் பண்ணுவாள். அந்த லேட் ஆகிற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு மன கசப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் அப்படி தான். ஒரு தடவை எங்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், சார் ஒரு விஷயத்தை சரியாக ஒருத்தர் கடைபிடிக்கவே மாட்டேங்கிறார், அவளுக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்குன்னார். நான் இப்போது எந்த கிரகம் வீக்காக இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஆன்மீகத்தை அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பொதுவாகவே இருக்கக்கூடிய சில சப்ஜெக்ட்ஸ், சில லைஃப்பில் வந்து ஜெயிக்க முடியாததுக்கு லேக் ஆகக்கூடியது இதுவும் காரணமாக இருந்துருக்கும். சரி, இப்போ நம்ம கும்பராசியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ கும்பராசிக்கு பார்த்துட்டேன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. பர்ஃபெக்டாக இல்லாத நபர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கோவம் இன்றைக்கி கண்டிப்பாக வரும். இன்றைக்கி நிறையா விஷயங்கள், எக்ஸாம் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தை போட்டிகள்லாம் போனவா சக்ஸஸ் பண்ணிவிடுவா, ஜெயிச்சுட்டு வந்துடுவா. சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துன்னு இருக்கும். நான் அவள்கிட்ட பேசியிருக்கப்படாதோ, டக்குன்னு இதை சொல்லிட்டேன், இன்னொருத்தட்ட கேட்பேன், சொல்லிட்டேன், சொல்லக்கூடாது தான், சொல்லிட்டேன்னா விட்டுரு, அதை பற்றி யோசிக்காத, விட்டுறேன், இல்லை நான் ஃபஸ்ட்டே அதை சொல்லியிருக்கக்கூடாது ஆனால் சொன்னேன். இப்படி கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் ஒரே விஷயத்தை குறைஞ்சது பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் பேசுவேன். 20 டைம்ஸ் அது பேசுவேன்.
அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த காரியத்தை பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் எனக்கு இல்லை. மற்றவாளுக்கு இருந்தால் அவள் கூட பேச மாட்டேன். மற்றவாளுக்கு சில விஷயங்கள் இருக்குன்னா அதை நான் யோசிக்கிறது இல்லை. நான் என்னுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா மற்றவர்களுக்குன்னு சொல்லி கடைசியில் நான் வாங்கின பேர் ரொம்ப அற்புதமான பேர் சார். உதவியும் பண்ணி கடைசியில் எனக்கு என்ன பண்ணுவா, எனக்கே பின்னாடி உபத்திரம் வைப்பா. வேண்டாம் சார், இதுக்கு பேசாமல் போயிடலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துன்ற பேர் சொந்த பந்தங்களை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மன திருப்திகள் இருந்துருக்கும். ஒரு சில காரியங்களில் நீங்கள் எண்ணினது அப்படியே நடக்கும். இதை யோசிப்பேன், இது அப்படியே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். மத்தியானத்திற்கு மேலே கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா காரிய அனுகூல்யம் டக்குன்னு ஒவ்வொரு காரியமாக நீங்கள் நினச்சது நடக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப அன்பானவா, ரொம்ப பிடித்தமானவா, அவளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், கொஞ்சம் காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிளானிங் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் எடுத்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஐடியில், கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், கம்யூனிகேஷன், டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பத்திரிகையாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பத்திரிகை சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, எழுத்து பணியில் இருந்துட்டுருக்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கா, கவிஞராக இருந்துட்டுருக்கா, லெக்சராக இருந்துட்டுருக்கா, ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒருத்தட்டை ஹெல்ப் பார்க்கலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் வரும். சில முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே, காலையில் கொஞ்சம் ஃபைட் இருந்ததுன்னு வைங்க, மத்தியானத்துக்கு மேலே அது சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனராசி நண்பர்களே, ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி பாருங்கள், நிறையா சப்ஜெக்ட் எடுத்து சொல்கிறது போல் இதை சொன்னாலே போதும், எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சில பேர் பார்த்துட்டேன்னா தன்னுடைய லைஃப்பில் சில விஷயங்கள் தடங்கலாகிறதுக்கு பிரதானமான காரணம், நான் நிறையா ஜாதகத்தில் பார்த்தேன், புதன் தான் பிரதானமான காரணம் இருக்குது. இந்த புதன் எந்த பிளானட் கூட சேருதோ அதுக்கு தகுந்தாப்பில் பலாபலன். சூரியன் கூட சேர்ந்ததுன்னா உயர்ந்த சிந்தனை, சந்திரன் கூட சேர்ந்ததுன்னா குழப்பமான சிந்தனை. அதுவே பார்த்துட்டேன்னா செவ்வாய் கூட சேர்ந்ததுன்னா ஒரு காரியத்தை கோவப்பட்டு ரஷ் பண்ணி அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா புதன் கூட சேர்ந்ததுன்னா குழப்பம் ப்ளஸ் வெற்றி ப்ளஸ் நகைச்சுவை ப்ளஸ் பேச்சு, இதன் மூலமாக காரியத்தை சாதிப்பாங்க. அதே மாதிரி புதன் குரு கூட இருந்ததுன்னா மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ் பண்ணி பேசி அந்த காரியத்தை சாதித்து ரெஃபரன்ஸ் மூலமாக சாதிச்சிடுவாங்க. அதே போன்று சுக்கிரன் கூட சம்மந்தப்பட்டதுன்னா பணத்தை கொடுத்து அதை சாதிப்பாங்க. அதுவே பார்த்துட்டிங்கன்னா புதன் சனி பகவான் கூட சேர்ந்துருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படி கிராஸ் கட் பண்ணி அந்த காரியத்தை சாதிப்பாங்க. ராகு கூட சேர்ந்ததுன்னா மிரட்டி சாதிப்பாங்க. கேது கூட சேர்ந்ததுன்னா சில நேரம் சாதிக்காமல் அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு வந்துடுவா. சில நேரங்களில் அதுவே எனக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த சிந்தனையில் ஒரு சில காரியத்தில் எப்படி இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. இதுக்கு மைனஸ் தரக்கூடியதை நான் சொல்கிறேன். ஒரு காரியத்தை அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலே புதன் சனி கூட சேர்ந்துடும். அதனால் நெவர் எவர் டூ தட். இமீடியட்லி இப்போவே அந்த காரியத்தை செய்து முடியுங்க. முக்கியமான விஷயங்களுக்கு சொல்கிறேன். நிதானமாக இதை யோசித்து செய்யலாங்கிறத யோசித்து தான் செய்யணும். அதே மாதிரி இங்கே தான் வந்துட்டுருக்கேன், ஒரு இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டுருப்பேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனை சொல்லுவேன். ரெண்டு சிக்னலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருப்பேன். அவள் என்ன நினைப்பாளோ, அவள் தப்பாக நினைப்பா, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. எக்ஸாக்ட் பிளேஸ் சொல்லுங்கள், உண்மையை பேசுங்க. எப்பவுமே நம்மளுடைய வார்த்தை எண்ணம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இன்புட்டில் இருக்கிறது தான் அவுட்புட்டாக வெளியில் வரும். அதனால் எப்போவுமே எக்ஸாக்டான டெஸ்டினேஷன் சொல்லுங்கள், எக்ஸாக்டான வார்த்தையை பேசுங்க. ஒருத்தருக்கு ஒரு ஸ்கெட்யூல் கொடுத்தோம்னா அந்த டயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட்லேயே இருங்க. ஒரு ரொம்ப பிரபல்யமான ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் பார்த்தேன், மூச்சு விடுறதை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் நின்று போகும். அதே போன்று வேலையில் நம்ம மூச்சு மாதிரி அந்த வேலை எப்போவுமே சுவாசிச்சுட்டு இருக்கணும், அது செஞ்சுட்டே இருக்கணும். அதை விட்டுட்டோன்னா அது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிடும். 2 இதுதான் ஃபேமிலி, இதுதான் வேலை, இதுதான் பேச்சு, இதுதான் செயல். ஸோ இதை மூச்சு கூட கம்பேர் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுங்கள். எதையுமே தள்ளி போடாதீங்க, சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. அந்த கிரகம் வேறு, அதனால் இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக பக்காவாக எடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய கிரகங்கள் நல்லா வேலை செய்யும். கண்டிப்பாக பிறர் இப்போ ஒத்துழைக்கலாலும் பின்னாடி ஒத்துழைப்பாங்க. இது உங்களுக்கு வெற்றியை தரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.